சூளைமேனி கிராமத்தில் 9ஆம் ஆண்டாக ஸ்ரீ ஏலமாத்தம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் சூளைமேனி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கிராம தேவதையான ஸ்ரீ ஏலமாத்தம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீ ஏலமாத்தம்மன் கோவிலின் 9ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதனை அடுத்து கூழ் ஊற்றுதல், வேப்பிலை கரகம், சிவன் பார்வதி திருக்கல்யாணம், பெண் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தல், பால்குடம் ஊர்வலம் உள்ளிட்டவை நடைபெற்றது. நாள்தோறும் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர் எல்லையில் புனித நீராடினர். பின்னர் உடல் முழுவதும் சந்தனம், குங்குமம், மலர்களால் அலங்காரம் செய்து கொண்டனர். அவர்களை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஏலமாத்தம்மன் மங்கள வாத்தியம் முழங்க ஊர் எல்லைக்கு சென்று கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்திருந்தனர். பின்னர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஏலமாத்தம்மன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களும் கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.